ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே பொது குழாயில் குடிநீர் பிடிக்க மாற்று சமுதாயத்தினர் தடை விதித்து தாக்குதல் நடத்துவதாக கூறி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குறவர் சமுதாய மக்கள் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குறவர் இனத்துல பிறந்தது எங்க குத்தமாசாமி என குமுறியபடி கேள்வி எழுப்பும் மக்கள். தண்ணீர் கேட்டதுக்கு போய் தப்பா பேசி குடிச்சிட்டு வந்து அடிச்சு அசிங்கப்படுத்துறாங்க ஐயா என வேதனையுடன் நீதி கேட்டு காவல்துறையை நாடிய குறவர் இன மக்களின் காட்சிகள் தான் இவை. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது கன்னிமாக்காடு பகுதி. இப்பகுதியில் தமிழக அரசு சார்பில் தங்க இடம் வழங்கப்பட்டு பொது இடங்களில் வாழ்ந்து வந்த 26 குடும்பங்களை சேர்ந்த குறவர் சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான குடிநீர் குழாய்கள் இல்லாததால் அருகில் உள்ள பொது குடிநீர் குழாயில் தண்ணீரை பிடித்து பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. கன்னிமாக்காடு பகுதிக்கு அருகில் வசிக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்த சிலர் குறவர் சமுதாய மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி தகாத வார்த்தைகளால் பேசியும் பொது குழாயில் தண்ணீரை பிடிக்க தடை விதித்து தாக்குதல் நடத்தியும் தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி வருவதாக புகார் எழுந்துள்ளது. சார், நாங்கள் கன்னிமாக்காட்டில் இருக்கிறோம். நல்ல கவுண்டம்பாளையம் இந்த இடத்துக்கு பேர். இந்த இடத்துல எங்களை வாழ்வ அமைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க சார். இங்கே ஜாதி நீதியாக பார்க்குறாங்க எல்லாமே. எங்களுக்குன்னு எந்த வசதியும் கிடையாதுங்க. ஒரு கரண்டில் பல்பு போட்டு தரமாட்டேங்கிறாங்க. நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கிடையாதுங்க. நாங்கள் இங்கே வர்ற உப்பு தண்ணி தான் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். கீழ்த்தெருவுக்கு போனால் தான் எங்களுக்கு நல்ல தண்ணி. அந்த நல்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு போனால் கூட இந்த பிள்ளைங்கள மைத்தை பிடிச்சி ஆட்டி பைப்பை கழுவி விட்டு குடத்தை உடச்சி அமுச்சு விட்டுறாங்க. எங்களுக்குன்னு வேணும்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இரவு நேரங்களில் மது அருந்திவிட்டு வேண்டுமென்றே தங்களிடம் தகராறில் ஈடுபட்டு வருவதாக மாற்று சமுதாயத்தினர் மீது புகாரளிக்கும் குறவர் சமுதாய மக்கள் தட்டி கேட்க முற்பட்டால் தங்களை தாக்கி காயப்படுத்துவதாகவும் தங்கள் மீது பொய்க்குற்றம் சாட்டி சிறையில் அடைத்து துன்புறுத்துவதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ராத்திரியோட ராத்திரியா ஒவ்வொரு வீட்டுக்கு டார்ச் லைட் வச்சு அடிக்கிறாங்க சார். டார்ச் லைட் வச்சு அடித்தோன்னே ஏப்பா டார்ச் வச்சு அடிக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படி தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டில் எல்லாம் நடு ரோட்லேயே உடச்சி போட்டு மறாவது நாள் போய் அவனா போய் கேஸை கொடுத்துட்டு இவங்க மேலே அத்தனை பேர் கேஸ் கொடுங்க. ஆனால் கேஸ் போட வந்தவங்க அத்தனை பேர் இந்த ஊருக்காரங்க கிடையாது. சித்தோடு காவல் நிலையத்தில் புகாரளிக்க முற்பட்ட போது தங்களது சமுதாயத்தினர் மீது தவறான வழக்குகள் பதிவு செய்து உள்ளதாக கூறி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த குறவர் சமுதாய மக்கள் தங்களது குமுறல்களை புகாராய் எழுதி மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் பொது குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிக்க தடை விதித்து தாக்குதலில் ஈடுபட்ட மாற்று சமூகத்தை சேர்ந்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு தங்கள் மீது பதியப்பட்டுள்ள தவறான வழக்குகளை ரத்து செய்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல பச்சப்பாளி பகுதியில் செயல்படும் அரசு தொடக்கப்பள்ளியில் படிக்கும் குறவர் சமுதாய மக்களின் பிள்ளைகளை ஆசிரியர்கள் சாதிய பாகுபாட்டுடன் நடத்துவதுடன் அவர்களுக்கு முறையாக பாடங்களை சொல்லித்தராமல் செல்போனில் மூழ்கி இருப்பதாகவும் மாணவர்கள் தங்களது வேதனையை தெரிவிக்கின்றனர். எங்க ஜாதி மரம் பார்த்து எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, தள்ளி உட்கார வைக்கிறாங்க. ஏதாவது தண்ணி குடிச்சா அதில் கழுவி பிடிங்க, இவங்களாம் குடிச்சிச்சிங்களா கழுவி பிடிங்க சொல்கிறாங்க. தட்டில் சாப்பாடுனா அதையும் தட்டில் உடச்சி போடுறாங்க. சம உரிமை சமத்துவம் என சொல்வதெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுதானா என கேள்வி எழுப்பும் அளவிற்கு இன்னமும் பல பகுதிகளில் பல்வேறு சூழல்களில் சாதிய பாகுபாடும் சாதி பெயர் சொல்லி அரங்கேறும் அத்துமீறல்களும் நடந்த வண்ணம் உள்ளன என்பதற்கு இதுபோன்ற நிகழ்வுகள் உதாரணமாகவே அமைந்துள்ள நிலையில் இனியாவது நிலை மாறுமா என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் விக்னேஸ்வரன்.